திரு சேலம் மணிகண்டன், திமுக கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட தொடங்கிவிட்டது, அங்கிருந்து பிரிவதற்கான கட்சிகள் அந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது போன்ற கருத்துக்களை அதிமுக தலைவர்கள் முன்வைத்து வந்தார்கள். இப்போ அப்படியாக இல்லை, முழுமையாக அது ஒற்றுமையாகத்தான் இருக்கிறது, விரிசல் விழாது என்று உறுதிப்பட அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை மேடையில் வைத்துக் கொண்டே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய பதில்? நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கமா. திமுக கூட்டணியில நமச்சலா, கொடைச்சலா, புகைச்சலா, எரிச்சலா, ஒரு கணவர் காலையில எந்திரிச்ச உடனே தினமும் பாத்தீங்கன்னா இந்த மனைவியோட தான் நான் 20 வருஷத்துக்கு வாழ போறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் பின்னாடி வர்றேன். எனக்கு முன்னாடி பேசின திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இன்னைக்கு மரியாதைக்குரிய முதலமைச்சருடைய பிறந்த நாள் அன்னைக்கு நாங்க உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம் தமிழக நலனுக்காக அப்படின்னு சொன்னாரு. கூடுதலா இன்னும் ஒரு 2-3 உறுதிமொழியை அவங்க சேர்த்து எடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்ல. விட்டு கொடுத்த கச்சத்தீவு உரிமையை மீட்போம் அப்படின்னு கூட ஒரு இது எடுத்திருந்தா பரவாயில்ல. சட்டமன்றத்திலேயே காவிரிக்கு நடுவில் எத்தனை அணைகள் வேண்டுமானாலும் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு அமரர் கருணாநிதி அவர்கள் காலத்துல கொண்டு வந்து விட்டு கொடுத்த அந்த உரிமையை மீட்போம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை சேர்த்து எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். மாநில பட்டியல்ல இருந்த கல்வியை பாத்தீங்கன்னா மத்திய பட்டியலுக்கு விட்டு கொடுத்தோம், அதை மீண்டும் மீட்டெடுப்போம். இல்ல வரேன் திரு சரவணன். திரு சேலமணிகன், என்னுடைய கேள்வி என்னன்னா, கூட்டணியில விரிசல் விழும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுடைய நினைப்பில் தான் மண் விழும், விரிசல் விழாது கூட்டணியில் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அதிமுக தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமையும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். அது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு எடுத்துக்கொள்ளணுமா? அதாவது முதல்ல அவர் கேட்ட இது உறுதிமொழி பத்தி சொன்னேன். இப்பதான் விஷயத்துக்கு ஒரு அதுக்குள்ளே நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க. நம்ம மரியாதைக்குரிய புகழ் பெற்ற ஆப்பிள் வேறு ஆரஞ்சு வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு பாராளுமன்ற தேர்தல் வேறுன்னு சொல்ற ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்கிறாரு. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் எதிர்ப்பு அலையை எதிர்கொண்டு இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 2026 வரப்போகின்ற சட்டமன்ற தேர்தலில் சுனாமி எதிர்ப்பு அலை எதிர்கொண்டு காத்திருக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கறதான் முதல்ல அடி நாதம். அதை புரிஞ்சுக்கணும். 2வது ஒன்னாலதான் நான் ஜெயிச்சேன், என்னாலதான் நீ ஜெயிச்சேன்னு இந்த தெரு குழாயடி சண்டை மற்ற சண்டை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குதுமா. அதாவது 1999 இருந்து 2004 வரைக்கும் இவங்களால சொல்ற மத்திய பாசக அவங்களோட கூட்டணியில இவங்க இருந்துட்டு மந்திரியாலாம் இருந்துட்டு எலெக்ஷன் வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் சோமர் சால்ட் மல்டி அடிச்சு பாஜக கூட்டணியில இருந்து திமுக அப்படியே காங்கிரஸ் பக்கம் போச்சு அப்படிங்கறது முதல்ல நினைவுறுத்த விரும்புறேன். இதோ வண்டி புறப்பட்டு விட்டது. வண்டி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளவும் நடந்திருக்குல்ல. யார் மறுத்தோம்? அதான் சொல்றேன். ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு 1967 தேர்தல்ல பிராமணர்கள் எல்லாம் பூணூல புடிச்சுக்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் ராஜாஜி என்னைக்கு திமுக பக்கம் நின்று கேட்டாரோ, வாண்டடா மரியாதைக்குரிய திரு ஈவேரா அவர்கள் பச்சை தமிழன் காமராஜை ஆதரியுங்கள்னு காங்கிரஸ் பக்கம் போய் ஓட்டு கேட்டாரோ, அன்னையில இருந்து இந்த கருத்தியல் கூட்டணிகள் தமிழ்நாட்டுல ஒண்ணு கிடையவே கிடையாது. வெறும் பொறியியல் கூட்டணி தான். எவ்வளவு சீட்டு தருவாங்க, எவ்வளவு நோட்டு தருவாங்க, இத அடிப்படையில தான் எல்லா கட்சிகள் கூட்டணி. ஒன்னே ஒண்ணு அனுமதிங்க, நான் ஏன் கருத்தியல் கூட்டணி இல்ல, அது வெறும் பொறியியல் கூட்டணி, தேர்தலுக்கான பொறியியல் கூட்டணின்னு சொல்றேன் அப்படின்னு. இடபிள்யூஎஸ் சட்டம் கொண்டு வந்தப்ப கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு என்ன, காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, திமுகவோட நிலைப்பாடு, இதுல என்ன கருத்தியல் ஒற்றுமை உங்ககிட்ட இருந்தது? என்ஐஏ சட்டத்தை எதிர்த்தரப்பில் இருந்த திமுக பாஜக கொண்டு வந்து அந்த சட்டத்தை ஆதரிச்சது. இதுல என்ன இவங்களுக்குள்ள கருத்து ஒற்றுமை இருந்ததுமா? இலங்கை தமிழர் பிரச்சனையில காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன, திமுகவின் கருத்தியல் நிலைப்பாடு என்னன்னு சொல்ல முடியுமா? வேங்கை வயலை பத்தி அததான் முதலமைச்சரும் சொல்றாரு. கருத்து ரீதியான சில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், மோதல்கள் இருக்கலாம், ஆனா அது கூட்டணி முறிவு வரைக்கும் செல்லாது என்று குறிப்பிடுகிறார். அதாவதுமா ஒரு நிகழ்வோட தொடர் நிகழ்வோட இது ஆரம்ப புள்ளியில் பாக்குறேன். கூட்டணி கட்சிகள்லாம் they want to detach from DMK. அவங்க தங்களை தனிமைப்படுத்திக்கணும், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆட்சியின் மீதான எதிர்ப்பு சுனாமி அலை உருவாயிடுச்சுன்னு தெரியாதையா திரு திருமாவளவன் இருக்காரு, தெரியாதையா திரு சண்முகம் இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அதோட திருமாவளவன் தான் அந்த மேடையிலேயே சொல்றாரு, 2026ல திமுக ஆட்சி அமைவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அதுக்கு இன்னும் நான் யார் யாரோடு இருப்பார், யார் யாரோடு போவார்
யார் யாரை எதிர்பார்த்து ஏமாந்து போவார் அப்படிங்கறதெல்லாம் தீபாவளிக்கு அப்புறம் வருகின்ற 2026 பொங்கல் எப்பதான் வெளிப்புற சோமர் சால்ட் பல்ட்டி எத்தனை அடிப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் தெரியுங்கிறத நான் சொல்ல வர்றேம்மா. அதைத்தான் நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். அதாவது ஒண்ணு சொல்றேன், இது முக்கியமான ஒரு விஷயம். வருகின்ற இன்னும் ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா கோட்டையை நோக்கி முற்றுகையிடுவோம் அப்படின்னு சொன்ன சிபிஐ சண்முகம் போய் முதலமைச்சர் இன்னைக்கு பார்த்து மாலை போடுறாருன்னா இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் ஒரு கண்ணியமா ஒரு மரியாதைக்காக பண்றது. எல்லா திமுக கூட்டணி கட்சிகளும் எப்ப வெளியேறலாம் அப்படிங்கிறதுக்கு, எப்ப டிட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொன்னு கேக்குறோமா, ஒரே ஒரு முக்கியமான விஷயம். கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மிகப்பெரிய உயரிய அமைப்பு பொலிட் பியூரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாஜக ஒரு பாசிஸ்ட் கட்சி அல்ல அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இந்த கருத்தியல்ல உடன்படுறாங்களா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும்? ஒரு கருத்தியலும் கிடையாது. இல்லாத ஒண்ணு. ஆப்பிளுக்கான எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. மோடி வேணுமா வேணாமாங்கிறப்ப இந்தியா மோடி வேணும்னு தீர்ப்பு கொடுத்து தமிழகம் வேண்டாம்னு சொல்லிச்சு. இப்ப வரப்போறது திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா, 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த பழனிசாமி வேண்டுமா அப்படிங்கிறது தான் 2026. ஆனா என்ன பண்றாங்கன்னா, ஆட்சியோடைய அவலம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சந்தி சிரிக்கும் அரசு ஊழியர்கள் போராட்டம், இதெல்லாம் மடைமாற்றுவதற்கு, திசை திருப்புவதற்கு திரும்ப என்ன பண்றாங்கன்னா மும்மொழி கொள்கை அப்படின்னு திசை திருப்புறாங்க. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யானை திருடு போறது தெரியக்கூடாதுன்னா பூனையை தூக்கி பொத்துன்னு பொதுக்குளத்துல சத்தம் வர்ற மாதிரி போடுன்னு திசை திருப்புறதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஏமா இவராவது தர்மேந்திர பிரதான் என்பது எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய ஒரு அம்சம் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? நான் அதிமுகவின் ஆதரவாளர் ஒழிய அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் இல்ல. திமுகவுடைய நிலைப்பாடு நான் ஒண்ணு சொல்றேன், அன்னைக்கு ரொம்ப வலிமையாக இருந்த கர்ம வீரர் காமராஜர், ராஜாஜி, காங்கிரஸ் போன்றவற்றை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மறைந்த மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு கூர்மையான ஆயுதம் தான் இருமொழி கொள்கை அப்படிங்கிறது. ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கறத ராஜாஜி பின்னாடி எப்படி மாத்தி பேசினார், திரு ஈவேரா அவர்கள் எப்படி பின்னாடி மாத்தி பேசினாங்க. இன்றைய காலகட்டத்தில் திமுக இனவெறி மொழிவெறி அப்படின்னு எடுக்கிற இதுக்கு அதிமுக தயவு செஞ்சு துணை போக கூடாது. இன்றைய காலகட்டம் என்ன, இன்னைக்கு பக்கத்து மாநிலத்துல எல்லாமே மும்மொழி கொள்கை இருக்குது. பாண்டிச்சேரியில இவங்க எடுக்கிற கேவிபி ஸ்கூலும் இருக்குது, கேந்திர வித்யா இன்னொரு ஸ்கூலும் இருக்குது. என்ன தமிழ் மொழி அங்க அழிஞ்சு போச்சா? கேரளத்துல ஆல்ரெடி மும்மொழி திட்டம் இருக்கிறப்ப அங்க இருக்கிற மலையாளம் அழிஞ்சு போச்சா? நான் ஒரே ஒரு வார்த்தையோட முடிச்சிடறேன். ஒரு வார்த்தை, மும்மொழிங்கிறது நமக்கு அந்த ஹிந்தி கர்மாந்திரம் வேண்டாம், சமஸ்கிருதம் வேண்டாம். நாம தான் திராவிட நாச்சா, திராவிட மொழி. நீங்க சீதாராமையோட சொல்லி அங்க இருக்கிறவன மும்மொழியில கன்னடத்தை படிக்க வைங்க, இங்க பின்னணி என்று சொல்லி தமிழ் படிக்க வைங்க. நாம மலையாளம் படிப்போம், கன்னடம் படிப்போம். இதையா ஏத்துக்க கூடாது? இது பாருங்க. அதே மாதிரி இப்ப தொகுதி மறுசீரமைப்பை பத்தி அமித்ஷா அவர்கள் தெல்ல தெளிவா உள்துறை அமைச்சர் சொல்லிட்டார், ஒருபோதும் குறையாதுங்கிறப்பே இல்லாத பேனை ஈராக்கி பெருமாளாக்கி அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் 5ஆம் தேதி பண்றது மடைமாற்றும், திசை திருப்பும், ஈனத்தனமான அரசியல். இப்போ 2 விஷயங்கள் சுருக்கமா, 2 விஷயங்கள். ஒன்னு என்ன சொல்றாங்க, 3வது மொழி வேற ஏதாவது கத்துக்கலாமேன்றாங்க. வேற எங்க கத்துக்க முடியும்? வேற எந்த மொழிக்கு ஆசிரியர்கள் இருக்காங்க? 3வது மொழியே என்பது ஒரு தேவையில்லாத ஆணி. இந்தியா முழுக்க எந்த மாணவர்களும் 3வது மொழியை படிக்க கூடாது. 3வது மொழியை படித்ததால யாரு என்ன கிழிச்சிட்டாங்க? தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்த வகையில குறைந்து போயிருக்கிறார்கள்? இன்னைக்கு ஒரு அப்துல் கலாம், ஒரு அண்ணாதுரை மயில்சாமி எல்லாம் இருக்காங்கன்னா என்ன காரணம்? இருமொழி கொள்கையில இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி திட்டத்தில் படித்ததுனாலதான் அப்படிப்பட்ட உயரிய இடத்துக்கு போயிருக்காங்க. இன்னொரு சின்ன கருத்து என்னன்னா, திரு அமித்ஷா அவர்கள் வாக்குறுதி கொடுத்துட்டாரு, அதனால அதெல்லாம் பத்தி குறையாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன் இது ஜஸ்ட் லைக் தட் அவர் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுத்துட்டாருன்னா அப்படியே முடிஞ்சு போகக்கூடிய இஷ்யூ கிடையாது. டீலிமிட்டேஷன் இட்ஸ் a காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. அதே போல திரு அமித்ஷா அவர்களுடைய வாக்குறுதியை நம்ப முடியுமா? நாளைக்கு கேட்டா என்ன சொல்வாரு? எலெக்ஷன் ஜும்லா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு. அவரு வாக்குறுதி கொடுத்துட்டாரா? அதை ஈன பேராகிரமா, ஈனத்தனமான அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனை பற்றி அக்கறைப்படாதவர்கள் வாழா இருப்பதுதான் ஈனத்தனமான அரசியல்.